Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays. டாக்ஸிக்கு 500 ரூபாய் அனுப்ப முடியுமா? சந்திரசூட் பெயரில் நடந்த மோசடி. தலைமை நீதிபதிக்கே இந்த நிலைமையா? அதிரும் உச்ச நீதிமன்றம். உலகின் பல்வேறு நாடுகளில் சமூக ஊடகம் மூலமாக நடைபெறும் நிதி மோசடிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. கடந்த ஆண்டில் மட்டும் நிதி மோசடி சம்பவங்கள் 166% அதிகரித்து மொத்த வழக்குகள் எண்ணிக்கை 36,000க்கும் மேல் உயர்ந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிலும் இந்தியாவில் உள்ள அரசியல்வாதிகள், சினிமா பிரபலங்கள் உள்ளிட்டோரின் பெயரில் அதிக அளவில் மோசடி நடந்து வருகிறது. மோசடிகள் பல விதங்களில் நடந்து கொண்டிருக்கும் சூழலில் இன்றைய நவீன உலகில் குறிப்பிட்ட நபரை போன்று சமூக வலைதளங்களில் போலி ஐடிகளை உருவாக்குகின்றனர். அதை வைத்து மற்றவர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பி நவீன மோசடியில் ஈடுபடும் நிகழ்வுகளும் நடக்கிறது. இவ்வகையான மோசடிகளில் சிறிய அளவிலான தொகைகளை இழக்கப்படுவதால் வெளியுலகிற்கு பெரும்பாலும் தெரிவதில்லை. அந்த வகையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் பெயரில் நடந்த ஒரு மோசடி சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தலைநகர் டெல்லியில் வசித்து வருபவர் கைலாஸ் மேக்வால். இவரது எக்ஸ் தள பக்கத்தில் இருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் பெயர் கொண்ட ஐடியில் இருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்துள்ளது. அதில், ஹலோ, நான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட். நான் கனாட் பிளேஸ் பகுதியில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டேன். நான் கொலிஜியம் அவசர கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். டாக்ஸிக்கு கொடுப்பதற்காக நீங்கள் 500 ரூபாய் அனுப்ப முடியுமா? நீதிமன்றத்திற்கு சென்றதும் திருப்பி தந்து விடுகிறேன் என கூறப்பட்டிருந்தது. மேலும் இந்த குறுஞ்செய்தியின் நம்பகத்தன்மையை அதிகரிக்க இதனை எனது ஐபாடில் இருந்து அனுப்புகிறேன் என்று மற்றொரு குறுஞ்செய்தியை அவர் அனுப்பியுள்ளார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த கைலாஸ் மேக்வால் அந்த குறுஞ்செய்தியின் ஸ்கிரீன்ஷாட்டை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இந்த பதிவு சோசியல் மீடியா உள்ளிட்ட தளங்களில் வைரலான நிலையில் இச்சம்பவம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் கவனத்திற்கு சென்றது. அவர் இந்த மோசடி குறித்து விசாரிக்க டெல்லி சைபர் போலீசில் புகார் அளிக்கும்படி கூறினார். இதையடுத்து உச்சநீதிமன்ற அதிகாரிகள் டெல்லி சைபர் பிரிவு போலீசில் இந்த மோசடி குறித்து புகார் அளித்தனர். அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் தலைமை நீதிபதி பெயரில் இயங்கிய நபர் யார், எந்த ஊரை சேர்ந்தவர் என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை. பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.